புரட்சி தான் அதற்கு முக்கிய காரணம். அது மட்டுமல்ல, இந்த வளர்ச்சியோட வந்த விளைவுகளை பற்றியும் ஒரு அறிவியலாளராக எடுத்து சொல்லி அவர் கவலைப்பட்டார். கெமிக்கல் உரங்களோட நச்சுத்தன்மை நிலைமை எப்படி பாழாகுதுன்னு இதையெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லி, வயிறு நிரம்பினா மட்டும் போதாது, நாம் கொடுக்கிற உணவு சத்துணவாகவும் நிலையானதாகவும் இருக்கணும்னு சொன்னார். இங்கே பல அறிவியலாளர்களும் அவரோட ஆராய்ச்சி அறக்கட்டளை சார்ந்தவங்களும் இருக்கீங்க. அவருடைய கனவுகளை நனவாக்குற பணிகளில் நீங்கள் எல்லாம் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். சத்தான, அதே சமயம் பெரும் மக்கள் தொகையின் தேவையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ள பயிர்களை கண்டறிய நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும். வேளாண்மைக்கான நவீன கருவிகளை குறைந்த விலையில உழவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பணியை நாம் செஞ்சாகணும். இதுக்கெல்லாம் அடித்தளமாக தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் வேளாண்மைக்குன்னு தனி நிதி அறிக்கையை தாக்கல் செஞ்சுட்டு இருக்கோம். அதுவும் இந்த ஆண்டு அக்ரி பட்ஜெட்டில் வேளாண்மையில் புது கண்டுபிடிப்புகளான டாக்டர் MS சாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும்னு அறிவிச்சு அதற்காக 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செஞ்சிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படி சாமிநாதன் அவர்கள் உழவர்களின் உரிமைகளுக்காகவும் நன்மைக்காகவும் நலனுக்காகவும் செயல்பட்டாரோ, அப்படித்தான் நம்ம அரசும் உழவர்களுடைய உணர்வுபூர்வமான உறவை பேணி அவர்களுக்கான பல திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டு வருகிறது. இப்போ கூட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அடுத்ததா சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறக்கூடிய வேளாண் வணிக திருவிழா 2 நாள் நடக்க போகுது. அது தொடங்கி வைக்கிறதுக்கு இங்கேருந்து நான் நேரடியாக அங்கே தான் போகிறேன். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காக்கும் எங்களோட முயற்சிகளுக்கு அறிவியலாளர்களும் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன். நிச்சயம் நீங்களெல்லாம் துணை நிற்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம எல்லோருடைய நெஞ்சங்களிலும் நிறைந்து வாழக்கூடிய திரு MS சாமிநாதன் அவர்களுடைய வழியில் அதேபோல் திருமிகு சௌமியா சாமிநாதன் அவர்களும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு இந்திய அளவில் 2070க்குள்ள கார்பன் பயன்பாட்டை குறைக்க திட்டமிட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் தமிழ்நாடு 2050ஆம் ஆண்டுக்குள்ள அதை நிறைவேற்ற முயற்சி செய்துன்னு நம்மளோட நல்ல முன்னெடுப்புகளுக்கு ஆதரவாக பேசி துணை இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைத்த ஆளுமைகளில் ஒருவரான MS சாமிநாதன்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் நம்ம திராவிட மாடல் அரசு பேரூர் பகுதியில் ஈரநில பசுமை பூங்காவுக்கு MS சாமிநாதன்களுடைய பெயரை திறந்து வச்சிருக்கிறோம். மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டையில் இருக்க வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் டாக்டர் MS சாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் என்று பெயர் வச்சு அதையும் அழைத்து கொண்டிருக்கிறோம். அதே போல தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் மாணவர்களுக்கு டாக்டர் MS சாமிநாதன் பேரில் ஆண்டுதோறும் விருது வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறோம். கடந்த ஆகஸ்ட் மாதம் டெல்லியில் நடைபெற்ற பாரத ரத்னா திரு MS சாமிநாதன் அவர்களின் நூற்றாண்டு நினைவு விழா பன்னாட்டு மாநாட்டில் மாண்புமிகு அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழ்நாடு சார்பாக கலந்து கொண்டு வாழ்த்தியிருக்கிறார். அவருடைய புத்தகத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். உழவர்களின் நலனை பாதுகாத்து சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குற நம்முடைய பணிகளுக்கு MS சாமிநாதனுடைய வாழ்வும் தொண்டும் நமக்கு என்றென்றும் வழிகாட்டும். வாழ்க MS சாமிநாதனுடைய புகழ் என்று கூறி வேளாண்மையும் உழவர்களையும் என்னாலும் பாதுகாப்போம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.